ஒரு தடவை மட்டும் எங்களுக்கு மனம் இறங்குங்க, அப்படி இல்லைன்னா நீங்க உங்க சித்தப்படியே செய்யுங்க. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், நான் இனி உங்களை ரட்சிக்கவே மாட்டேன், நான் உங்களை விடுவிக்கவே மாட்டேன். ஆனா இவங்க ஒரு தடவைப்பான்னு போய் கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவர் மனம் இறங்கிட்டாரு. இப்போ இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் மனம் இறங்கல, அவருடைய மகன் ஒருத்தன் துரத்தப்பட்டான் யெப்தா, அவனை உள்ள கொண்டு வருவதுதான் நம்முடைய தெய்வத்துடைய திட்டம். ஹல்லேலூயா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிலும் இந்த யெப்தாவை உயர்த்துவதற்கு, இந்த யெப்தாவுக்கு ஒரு அரியணை கொடுப்பதற்கு, இந்த யெப்தாவிற்கு ஒரு சிங்காசனத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் ஒரு சமயத்தை தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயம்தான் ஒரு கூட்ட லட்சக்கணக்கில் ஜனங்கள் என் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கிறாங்க, எங்களை விடுவியும் ஆண்டவரேன்னு. என் ஆண்டவருடைய காதுல அந்த லட்சங்களின் கண்ணீரை பார்க்கிலும் ஒருவனுடைய கதறல் விழுந்தது. ஹல்லேலூயா. அந்த யெப்தாவை ஹீரோவா உள்ள கொண்டு வருவதற்கு என் ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றுகிறார். இந்த இடத்துல 2 காரியம் நடக்கும். ஜனங்கள் திரும்புவாங்க, ஜனங்கள் மீட்கப்படுவாங்க, யெப்தா உள்ள வருவான். ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் தன்னுடைய பிறப்பை குறித்து